பார்க்க போற விஷயம் LDR சம்பந்தமான விஷயம். அப்ப இங்க தடையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உபகரணம் தான் ஒரு இந்த LDR. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. வணக்கம் மாணவர்களே, துளிர் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் LDR சம்பந்தமான விஷயம். LDR என்றால் ஒளி உணர் தடை. அப்ப இந்த பரிசோதனையில தேவையான விஷயங்களை முதல்ல அறிமுகப்படுத்துறேன். முதலாவது பேட்டரி எங்களுக்கு தேவை. இங்க மின்முதலாக மின்ன பெறுவதற்காக நாங்கள் உலர் மின்கலத்தை பயன்படுத்த போறோம். அதே வேளை இதான் LDR ஒளி உணர் தடை. இதை நான் பிறகு இது சம்பந்தமாக கதைக்கிறேன். அதே மாதிரி இதுதான் LED ஒளிகாலும் இருவாயி. அதாவது இந்த சுற்றில மின்னோட்டம் நிகழுதா இல்லையான்றதை அறியறதுக்காக பயன்படுத்தப்படுற உபகரணம் தான் இந்த LED. இந்த LED சம்பந்தமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரிய வேணும். இந்த LEDல ரெண்டு முடிவிடம் இருக்குது. ஒன்று பாத்தீங்கன்னா நீட்டு கம்பி மாதிரி இருக்கும், ஒன்று சின்ன கம்பி மாதிரி இருக்கும். இந்த நீட்டு கம்பியாக இருக்கிறதா இதுல நேர் முடிவிடம், அதே மாதிரி சிறிய கம்பியாக இருக்கிறது மர முடிவிடம். எப்பவுமே இந்த நேர்முடிவிடத்தை மின்கலத்தினுடைய நேர்முடிவிடத்தோடையும் மறைமுடிவிடத்தை மின்கலத்தினுடைய மறைமுடிவிடத்தோட இணைச்சா மட்டும்தான் இந்த LED ஒளிரும். LED ஒரு திசையினூடாக மட்டும்தான் மின்னோட்டத்தை செல்லப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இந்த LED ஒளிரும். அடுத்தது கடத்தி. இந்த கடத்தி கம்பியை பயன்படுத்துறோம். இந்த மின் சுற்றில மின்னோட்டத்தை கடத்துறதுக்காக இந்த மின் கம்பிகளை நாங்கள் பயன்படுத்துறோம். இனி இந்த LDR சம்பந்தமாக கதைக்க போறேன். இந்த LDR சொல்றது தடை என்ற இயல்பு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரணம். தடை என்று சொன்னா உதாரணமாக நாங்கள் ஒரு காத்துக்குள்ளால போகைக்குள்ள காத்து வீசுது, அதுக்கு எதிராக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை இயங்க விடாம செய்யறது காத்து. காத்தினுடைய அளவு கூடினா நாங்கள் செல்லுற வேகம் குறையும். அதே மாதிரி எதிர அடிக்கிற காத்து குறைவாக இருந்தால் நாங்கள் இலகுவாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போலதான் இந்த தடை. ஒரு மின் சுற்றில தடை பெருமானம் அதிகரிச்சா மின்னோட்டம் குறைவடையும். ஒரு மின் சுற்றில தடை பெருமானம் குறைவடைஞ்சா மின்னோட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். அப்ப இங்க தடையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உபகரணம் தான் ஒரு இந்த LDR ஒளி உணர் தடை. இதுல படுற ஒளிக்கு ஏற்ற மாதிரி தடை மாறுபட்டு கொண்டே இருக்கும். இதுல ஒளி படையக்குள்ள இதனுடைய தடை பெருமானம் குறையும். அதே போல ஒளி படாத வேளைகள்ல இதனுடைய தடை பெருமானம் உயர்வாக இருக்கும். சரியா? அப்ப இதை வச்சுக்கொண்டு நான் முழுமையான சுற்ற தர போறேன். நீங்கள் காணொளியோடு அவதானித்துக் கொண்டிருக்கும் உபகரணம் ஒளி உணரி தடையாகும். இது கேட்மியம் சல்ஃபைட்டு போன்ற விசேட ரசாயன பொருட்களை பயன்படுத்தி ஆக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இப்பரிசோதனைக்கு அவசியமான இன்னொரு உபகரணம் ஆளியாகும். தேவையான சந்தர்ப்பங்களில் மின்னை துண்டிப்பதற்காக ஆளி பயன்படுத்தப்படுகின்றது. அத்துடன் இப்பரிசோதனைக்கு தேவையான பொருள் மின்கலமாகும். உலர் மின்கலங்கள் தேவையான மின்னை வழங்குவதற்காக இங்கு மின்கலங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அத்துடன் மின்சுற்றி அமைப்பதற்கு கடத்தி கம்பிகளும் அவசியமாகின்றன. அத்துடன் ஒளிகாலும் இருவாயும் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. சுற்றில் மின்னோட்டம் நிகழ்வதை உறுதிப்படுத்துவதற்காக ஒளிகாலும் இருவாயை பயன்படுத்துகின்றோம். முதலில் மின்கலத்துடன் LED மின்குமிழ் இணைக்கப்படுகின்றது. LED மின்குமிழை இணைக்கும் போது LED மின்குமிழினுடைய நேர்முடிவிடம் மின்கலத்தின் நேர்முடிவிடத்துடனும் LED மின்கலத்தின் மறைமுடிவிடம் மின்கலத்தின் மறைமுடிவிடத்துடனும் இணைக்கப்படல் வேண்டும். ஏனெனில் ஒளிகாலும் இருவாயானது ஒரு திசையினூடாக மாத்திரம் மின்னை செல்லவிடும். ஆகவே ஒளிகாலும் இருவாயினுடைய நேர்முடிவிடத்தை மின்கலத்தின் நேர்முடிவிடத்துடனும் ஒளிகாலும் இருவாயின் மறைமுடிவிடத்தை மின்கலத்தின் மறைமுடிவிடத்துடனும் இணைத்தல் அவசியமானதாகும்.
அத்துடன் சுற்றில் தேவையான போது மின்னோட்டத்தை வழங்குவதற்கும் தேவையான பொழுது மின்னை துண்டிப்பதற்கும் நாங்கள் ஆளியை பயன்படுத்துகின்றோம். ஆளி இப்பொழுது இணைக்கப்படுகின்றது மின் சுற்றில். சாதாரண பகல் வேளையில் இப்பரிசோதனை செய்யப்படுவதனால் பகலில் சூரிய ஒளி காணப்படுகின்றது. சூரிய ஒளி படும்போது தடையினுடைய தடைப்பெருமானம் குறைவடைவதனால் மின்குமிழ் மெதுவாக ஒளிர்வதை நாங்கள் காணலாம். ஆளியை மூடும்போது, அதாவது ஆளியை ஒன் செய்யும் போது மின்குமிழ் ஒளிர்ந்து கொண்டிருப்பதனை இதற்கு முன்பாக அவதானித்திருந்தீர்கள். இப்பொழுது ஆளி திறக்கப்பட்டுள்ளது, ஆஃப் பண்ணப்பட்டுள்ளது. இங்கு LDR மீது படும் ஒளியின் அளவை மாற்றுவதற்காகவோ அல்லது ஒளியை வழங்குவதற்காகவோ நாங்கள் தொலைபேசியினுடைய மின்குமிழை பயன்படுத்துகின்றோம். தொலைபேசியினுடைய மின்குமிழிலிருந்து LDRக்கு, அதாவது ஒளியுணர் தடையை நோக்கி நாங்கள் ஒளியை செலுத்த உள்ளோம். ஒளியினுடைய அளவுகளை வெவ்வேறாக அனுப்பவிருக்கின்றோம். இப்பொழுது ஆளி மூடப்பட்டுள்ளது, அதாவது ஒன் செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் LED ஒளிர்ந்து கொண்டிருப்பதை காணலாம். ஏனெனில் இத்தொகுதியானது சூரிய ஒளியில் வைக்கப்பட்டிருப்பதனால், பகல் வேளையில் இப்பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதனால் தடையினுடைய தடைப்பெருமானம் குறைவாக காணப்படும். இதன்போது சுற்றில் மின்னோட்டம் நிகழ்வதனால் மின்குமிழ் ஒளிர்ந்தவாறு காணப்படுவதை அவதானித்தோம். இங்கு மின்குமிழ் என குறிப்பிடப்படுவது LED ஒளிகாலம் இருவாயி. இங்கு மூடிய சுற்று அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது நாங்கள் ஆளியை மூடவுள்ளோம், அதாவது ஆளியை ஒன் செய்யவுள்ளோம். இங்கு ஒளியினுடைய அளவை மாற்றி அமைப்பதற்காக நாங்கள் தொலைபேசியில் உள்ள மின் குமிழையே பயன்படுத்துகின்றோம். LDRக்கு அருகில் ஒளியை நாங்கள் கொண்டு செல்லும் போது இச்சுற்றிலுள்ள LED ஒளிர்வதை காணலாம். அதே போன்று சுற்றுக்கு அருகில் நாங்கள் LDRை கொண்டு செல்லாத சந்தர்ப்பத்தில், அதாவது படும் ஒளியினுடைய அளவை குறைக்கும் போது சுற்றிலுள்ள LEDயின் பிரகாசம் குறைவடைவதையும் காணலாம். ஆகவே இங்கு இந்த சுற்றிலுள்ள தடைப்பெருமானம் படும் ஒளியினுடைய அளவுக்கேற்ப மாறுபடுகின்றது எனும் முடிவுக்கு வரலாம். இங்கு LDRின் மீது படும் ஒளியின் அளவு அதிகரிக்கும் போது LDRனுடைய தடைப்பெருமானம் குறைவடையும். ஆகவே LDRனோடு செல்லும் மின்னோட்டம் அதிகரிக்கும். ஆகவே சுற்றில் மின்னோட்டம் அதிகரிப்பதனால் சுற்றில் உள்ள மின்குமிழினுடைய பிரகாசம் அதிகரித்து காணப்படும். அதேவேளை LDRில் படும் ஒளியினுடைய அளவை குறைக்கும் போது இச்சுற்றில் உள்ள மின்குமிழினுடைய பிரகாசம் குறைவடைவதை காணலாம். இங்கு LDRின் மீது ஒளி படாத வேளைகளில்
தடைப்பெருமானம் உயர்வாக காணப்படும். எல்டிஆரினுடைய தடைப்பெருமானம் உயர்வாக காணப்படுவதனால் எல்டிஆரினோடு செல்லும் மின்னோட்டத்தினுடைய அளவு குறைவடையும். சுற்றில் மின்னோட்டத்தினுடைய அளவு குறைவடைவதனால் சுற்றிலுள்ள மின்குமிழினுடைய பிரகாசம், அதாவது எல்இடியினுடைய பிரகாசம் குறைவடைந்து செல்வதனையும் நாங்கள் காணலாம். இங்கு எல்டிஆரில் படும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் மின்குமிழினுடைய வெளிச்சத்தை விரல்களினால் மூடி மறைக்கின்றோம். விரல்களினால் மூடும்போது எல்டிஆரில் படும் ஒளியினுடைய அளவு குறைவடையும். அதேவேளை விரல்களை அகற்றும் போது எல்டிஆரில் படும் ஒளியினுடைய அளவு அதிகரிக்கும். இங்கு ஒளியினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்காகவே இதனை நாங்கள் மேற்கொள்கின்றோம். ஆகவே இப்பரிசோதனையிலிருந்து நாம் தெளிவாக ஒரு முடிவை பெற்றுக்கொள்ளலாம். எல்டிஆரில் படும் ஒளியினுடைய அளவு அதிகரிக்கும் போது எல்டிஆரின் தடைப்பெருமானம் குறைவடையும். ஆகவே சுற்றில் மின்னோட்டம் அதிகரிக்கும். அதேவேளை எல்டிஆரில் படும் ஒளியினுடைய அளவு குறைவடையும் போது சுற்றில் எல்டிஆரினுடைய தடைப்பெருமானம் அதிகரிக்கும். ஆகவே சுற்றி நிகழும் மின்னோட்டம் குறைவடையும் எனும் முடிவுக்கு நாங்கள் வரலாம். இவ்வாறான காணொளிகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்காக எமது துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனையவர்களும் பயன்பெற்றுக் கொள்வதற்காக ஷேர் செய்து கொள்ளுங்கள். அதேவேளை தொடர்ச்சியாக முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றா ஸ்கிப் செய்யாமல் அவதானிச்சு கொள்ளுங்க. அதேவேளை உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ல சொல்லிக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அவசியமான விஷயங்களை உடனடியாக காணொலி வடிவில் தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியோட சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.